நண்பர்களுக்கு வணக்கம். தந்தி டிவி மோட்டார்ல ஒரு சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான ஒரு பைக்கை தான் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டில் அதுவும் நீங்கள் ஒரு 350 சிசியில் ஒரு பைக் பார்க்குறீங்க, நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கணும், லாங் ட்ராவலுக்கும் நல்லா இருக்கணும், சிட்டி யூஸ்க்கும் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த 2025 மாடலான மீட்டியார் 350ல் நிறைய சேஞ்சஸ்மே கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன அப்டேட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டோட டிசைன்லேருந்து பார்ப்போம். டிசைனை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த சேஞ்சஸுமே கிடையாது. சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் இப்போ லைனப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைமாக அவங்களோட ராயல் என்ஃபீல்டில் எல்லா பைக்லேயுமே இந்த எல்இடி செட்டப் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி இதை நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா, இக்னிஷன் ஆன் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு டிஆர்எல் மாதிரி நமக்கு எரியுது. அதே மாதிரி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக எல்இடி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நைட்டில் இதோட விசிபிலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் லாங் ட்ராவல்லாம் போகிறீங்க அப்படின்னா நைட் ட்ராவல் வந்து ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக உங்களால் க்ரூஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து விசிபிலிட்டி வந்து நல்லா இருக்குது. மேலே பார்த்தோம் அப்படின்னா இந்த விண்ட்ஷீல்டு வந்து இந்த சூப்பர் நோவா அப்படின்ற இந்த டாப் வேரியண்ட்ன்றதுனால பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இந்த விண்ட்ஷீல்டு வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. நல்லா டாலாக இருக்குது, விண்டு நல்லா அரெஸ்ட் பண்ணுது. நீங்கள் க்ரூஸ் பண்ணுறதுக்கு லாங் ட்ராவல்லாம் போகும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா ஒரு எல்இடியில் ஒரு இண்டிகேட்டர்ஸுமே நம்ம கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா எப்போவுமே ராயல் என்ஃபீல்டில் அந்த க்ரோம் வந்து எங்கே பார்த்தாலும் அவங்களோட க்ரோம் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த எல்இடியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த க்ரோம் வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 41 mmல கொடுத்துருக்காங்க. டெலிஸ்கோபிக்ஸில் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதே தான் இதுலேயும் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. டிஸ்கை பொறுத்த வரைக்கும் 300 mm கொடுத்துருக்காங்க. பைபரி கேலிப்போஸ்மே கிடைக்குது. டியூல் சேனல் ஏபிஎஸ்மே கொடுத்துருக்காங்க. இது டாப் வேரியண்ட் அப்படின்றதுனால இந்த அலாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டியூல் டோன் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. க்ரோமே ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இது வெளியிலேருந்து ரோட் ப்ரெசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலாக காட்டுது. ஒரு ரிச்சாக இருக்குதுன்னு சொல்லலாம். மற்றபடி ஃப்ரண்ட்டோட சேஞ்சஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அதே தான் கொடுத்துருக்காங்க. டயரோட ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் 19 இன்ச் அலாய்ஸ்மே நம்ம கொடுத்துருக்காங்க. பெரிய சேஞ்சஸ் அப்படின்றது ஃப்ரண்ட்டில் பெருசாக எதுவும் இல்லை. சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதே சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றங்கள் எதுவுமே கிடையாது. இந்த நியூ கலர்ஸ் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா இந்த டாப் வேரியண்ட்டில் இந்த கிராஃபிக்ஸ் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் கொஞ்சம் கோல்டு வித்து பிளாக்கில் வந்து கொடுத்துருக்கிறது இந்த கிராஃபிக்ஸ் லுக்ஸ் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சைலன்சர் ஆஸ் யூஷுவல் இருக்கிற அதே க்ரோமில் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபுட்பேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ராயல் என்ஃபீல்டில் வந்து இந்த குவாலிட்டி அப்படின்றது வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். அதில் எந்த மாற்றங்கள் எதுவுமே கிடையாது. ரைடர் வந்து பிரேக் லிவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் உட்காந்துட்டு ஓட்டுறும் போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது வந்து ஒரு க்ரூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேறு மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்குன்னு சொல்லலாம். இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதே ஜே சீரியஸில் இருக்கிற அதே இன்ஜின் தான் இதுலேயுமே நமக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பெருசாக எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு குவைட் காமான ஒரு பெர்ஃபார்மன்ஸுமே நமக்கு கிடைக்கும். நல்ல ஒரு ரிலேபிலிட்டியும் நமக்கு வந்து லாங் டேர்முக்கு வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிட்டிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஹைவேஸ்க்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டரான ஒரு க்ரூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி இதோட சிசியை பார்த்தோம் அப்படின்னா 349 சிசி ஏர் ஆயில்குள்ளே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸுமே நம்ம கிடைக்குது. மெயின் அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரீசெண்ட் டைமில் எல்லாருமே ராயல் என்ஃபீல்டில் ஃபீல் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா அந்த கிளச்சு தான். நீங்கள் சிட்டிக்குள்ளே லாங் ட்ராவல்லாம் பண்ணும்போது அதே மாதிரி நீங்கள் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸுமே கிடைக்கும். இதோட கர்வ் ஹைட் பார்த்தோம் அப்படின்னா 191 kg வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சீட் ஹைட் பொறுத்த வரைக்கும் 765 mm கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் லோ ப்ரொஃபைலாக உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் உட்கார்றதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் உட்காந்து நான் ஒரு ஷார்ட்டான ஒரு ஆள் தான், 5'6" தான் நான் இருக்கேன் ஹைட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய டோவே பார்த்தீங்கன்னா கீழே வைக்கிறதுக்கு ரொம்ப பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஒரு ஷார்ட்டான ஆள்னா கூட நீங்கள் தாராளமாக இதை ஹேண்டில் பண்ண முடியும், ஈஸியாகவும் இருக்குன்னு சொல்லலாம். என்ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி அவங்களோட பேட்ச்மே வந்து க்ரோமில் வந்து கொடுத்துருக்காங்க. சைட்லேருந்து பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி சீட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் வந்து வேறு லெவலாக இருக்குது. நீங்கள் அதை வந்து ரைட் பண்ணும்போது நீங்கள் ஒரு லாங் ட்ராவல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுங்களேன், நல்லாவே உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி நல்லா குஷனாக கொடுத்துருக்காங்க. பில்லியன்ஸ் உட்கார்றதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டராக வந்து நமக்கு கிடைக்குது. ஒரு பேக் ரெஸ்ட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. உட்காரும்போது ஒரு பொசிஷனுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு அப்ரைட்டான ஒரு பொசிஷன்ஸ் கிடைக்குது. நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணுறதுக்கு நீங்கள் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து ஹைவேஸ் யூஸ் பண்ணிங்கனாலும் சரி, உங்களுக்கு பெட்டரான ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும்னு சொல்லலாம்.
ரியர் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எல்இடியில் டைலைட் கொடுத்துருக்காங்க. அதில் க்ரோமே வந்து சர்க்கிளாக ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லாவே மேட்ச் ஆகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸுமே நமக்கு எல்இடியில் கிடைக்குது. அதுலேயுமே க்ரோம் ஆட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்ல முடியும். ரியர் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு காயில் ஸ்ப்ரிங்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு 6 ஸ்டெப் ப்ரீலோட் அட்ஜஸ்டபிளில் நமக்கு கிடைக்குது. டிஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 270 mm கொடுத்துருக்காங்க. டிஸ்க் பார்த்தோம் அப்படின்னா பிரேக்கின் அப்படின்றது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் ஒரு 2-3 டேஸாக ஓட்டிகிட்ருக்கோம். ஓட்டின வரைக்கும் பிரேக்கின் வந்து பர்ஃபெக்டாக வந்து இதில் கொடுத்துருக்காங்க. டயரோட ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் 140, 70, 17 இன்ச் அலாய்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. டியூவல் டோன் ஃபினிஷில் கிடைக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி ரியர்லையுமே மேட்ச் பண்ணியிருக்காங்க. டயர் பார்த்திங்க அப்படின்னா சிஎட் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டியூப்லெஸ்ஸாகவும் கிடைக்குது. நம்ம ஓட்டும்போது இது பர்ஃபெக்டாக எந்த அளவுக்கு வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுதுன்றதையும் ரைடில் பார்ப்போம். இந்த மீட்டிஆர் 350யோட நோட் எப்படி இருக்குன்றதை வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம இக்னிஷன் ஆன் பண்ணோம் அப்படின்னா லைட்டாக ஒரு சவுண்ட் வந்து பிக்கப் ஆகுது. ஆன் பண்ணி பார்ப்போம். லைட்டாக அது சுவிட்சை கிளிக் பண்ணோன்னே பார்த்திங்க அப்படின்னா உடனே பிக் பண்ணிக்குது. நோட்டு ராயல் என்ஃபீல்டுக்கே உரித்தான அந்த சவுண்டு தான். ஏன்னா அந்த ஒரு மைல்டாக பார்த்திங்க அப்படின்னா அப்படியே லைட்டாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு 40-50லலாம் ஓட்டும்போது ஒரு செட்டிலான ஒரு சவுண்டு, அந்த ஃபீலே நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பைக்கை ஸ்டாப்பே பண்ண வேணாம், இன்னும் கூட ஓட்டுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நமக்கு இதில் கிடைக்கும். நோட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு செட்டிலாக இருக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப இரைச்சல்லாம் இல்லாமல் ஒரு டீசெண்டாக நீங்கள் ஒரு எதிர்பார்க்குறீங்க. ஒரு சவுண்ட் வந்து ரொம்ப இரைச்சல் இருக்கக்கூடாது. பட் ஆனால் அந்த ராயல் என்ஃபீல்டோட ஃபீல் இருக்கணும் அப்படின்னா இந்த 350cc இருக்கிற இந்த மீட்டிஆர் 350 ட்ரை பண்ணி பாருங்கள். டெஸ்ட் ட்ரைவும் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது பிடிக்கும்னு நான் சொல்லுவேன். நான் கண்டிப்பாக அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்ப்போம். நம்ம கீ ஆன் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்வைப் போயிட்டு அப்படியே ஸ்வைப் பார்த்திங்க அப்படின்னா வருது. அந்த ராயல் என்ஃபீல்டுக்கே உரித்தான அந்த ஒரு ரெட்ரோ டிசைன் அப்படின்னு சொல்ல முடியும். இதில் டிஜிட்டல் வித் அனலாகில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபியூலோட லெவல் பர்சன்டேஜ்மே பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து லெஃப்ட்டில் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் மெனூஸ் நம்ம அழுத்தணும் அப்படின்னா ட்ரிப் ஏ, ட்ரிப் பி இந்த மாதிரி விஷயங்களுமே வந்துடுது. இப்போ டைம் என்ன அப்படின்றதையுமே இங்கே வந்து காட்டுது. அதே மாதிரி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது அப்படின்றதையுமே நமக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட்டில் வந்தோம்னா மெயின் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரிப்பர் நேவிகேஷன் தான். இது வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு க்ரோம் ட்ரிம்மே மேலே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதில் நமக்கு வந்து 10x10 நேவிகேஷன், அதே மாதிரி டைம், இந்த மாதிரி பல விஷயங்களுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த சேஞ்சஸ் பார்த்தோம் அப்படின்னா அட்ஜஸ்டபிளில் லிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சிட்டிலலாம் ஓட்டும்போது நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு நீங்கள் கிளச்சை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு கையாலேயே நீங்கள் கிளச்சை வந்து மூவ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு க்ரோமில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபினிஷே பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா ராயல் என்ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் இந்த சுவிட்ச் கியர்ஸ் குவாலிட்டிஸ் அப்படின்றது சொல்லவே வேணாம். ஏன்னா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸில் எல்லாமே அந்த சுவிட்சஸ்லாம் பயங்கரமான குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆஸ் யூஷுவல் இருக்கிற அதே சுவிட்சஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வந்து பாஸ் லைட்டு, நீங்கள் வந்து ஐபீம் லோ பீம் காமின சுவிட்சஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் இருக்கிற அதே இண்டிகேட்டர்ஸ் வந்து சுவிட்சஸ்மே இங்கே கிடைக்குது. ஒரு லவுடான ஆரன்மே நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கை பிடிச்சிக்கிறதுக்கு நல்ல ஒரு grip வந்து நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஹேண்டில் பாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒய்டராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹைவேஸ்லலாம் க்ரூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படியே நீங்கள் ரிலாக்ஸாக ஓட்ட முடியும். க்ரோமில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சிட்டிலலாம் ஓட்டும்போது கொஞ்சம் சின்ன டேர்னிங்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும். ஏன்னா டேர்ன் பண்ணும்போது பக்கத்தில் ஏதாவது ஒரு வண்டி வந்து கிராஸ் ஆச்சு அப்படின்னா லைட்டாக உங்கள் ஹேண்டில் பாஸ் வந்து அவங்களோட வண்டியில் உரசுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஹைவேவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரிலாக்ஸ்டாக ஓட்ட முடியும். எந்த பிரச்சனையுமே கிடையாது. நல்லா ஒரு ஸ்மூத்தாக ஒரு குவைட்டாக உங்களுக்கு வந்து இந்த ஹேண்டில் பாஸை பிடிச்சிட்டு நீங்கள் ஓட்டும்போது நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ரைட்டில் பார்த்தோம் அப்படின்னா அதே சுவிட்சஸ் தான். நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா இன்ஜினுக்கான சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அசாடர் சுவிட்சஸ்மே நமக்கு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் நீங்கள் தள்ளினீங்கன்னா அசாடர் சுவிட்சஸ்மே உங்களுக்கு வந்துடும். இப்போ அடுத்த அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட்மே நம்ம கொடுத்துருக்காங்க டைப் சியில். இந்த ராயல் என்ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எங்கடா வச்சுருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதை தேடுற மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் அவங்க இந்த சைட்லாம் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த லெஃப்ட்டில் கார்னரில் இங்கே கொடுத்துருக்காங்க கீழே. இது எந்த அளவுக்கு வந்து இது ஃப்ரீயாக நம்மளால் வந்து இதை அக்சஸ் பண்ண முடியும்னு தெரில. பட் அதை சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா இன்னமும் பெட்டராக இருக்கும். மற்றபடி ஆஸ் யூஷுவல் இருக்கிற அதே ராயல் என்ஃபீல்டில் இருக்கிற அதே சுவிட்ச் கேஸ் தான். எந்த மாற்றமுமே கிடையாது.
டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லென்த் வந்து 2140 mm வந்து கொடுத்துருக்காங்க. வித்தை பொறுத்த வரைக்கும் 845 mm வந்து கிடைக்குது. ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 1140 mm வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 170 mm வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஏறி இறங்கும்போது கண்டிப்பாக தட்டுற பிரச்சனை எதுவும் இருக்காது. ஏன்னா நாங்கள் ஒரு 2-3 நாளாக ஓட்டிகிட்டு இருக்கோம். பெருசாக நாங்கள் வந்து அதை நோட்டீஸ்லாம் பண்ணலை, நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேஸ் வேரியன்ட், அதாவது இந்த ஃபயர்பால் அப்படின்றது வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1,91,000 rupeesல எக்ஸோரூம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு டாப் வேரியன்ட் சூப்பர் நோவா அப்படின்ற இந்த வேரியன்ட் எடுத்தீங்க அப்படின்னா 2,15,000 rupees வந்து எக்ஸோரூம் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2,50,000 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீட்டியார் 350 பழைய ப்ரைஸுக்கும் புதுசுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 19,000 வந்து ஓவரால் வந்து கட் ஆஃப் பண்ணியிருக்காங்க இந்த ஜிஎஸ்டியில். இது ஒரு நல்ல விஷயந்தான். இந்த டைமில் நீங்கள் ஒரு 350cc பார்க்குறீங்க அப்படின்னா இது ஒரு கரெக்டான ஒரு க்ரூசர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா சிட்டி அண்ட் ஹைவே ஓட்டுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு வந்து சூட் ஆகும். 2025ஓட நியூ அப்டேட்டடான மீட்டியார் 350 தான் இப்போ ஓட்டி நம்ம பார்க்க போகிறோம். இது பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு புஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒரு 20-30 போயிட்டுருக்கோம். இதோட சிசி பார்த்தோம் அப்படின்னா 349cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் ஆயில் கூல்டு தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இதோட பவர் ஃபிகர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 20.2 bhp பவர், 27 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் பழசில் இருந்த அதே தான், எந்த பவர்லேயுமே மாற்றம் எதுவுமே கிடையாது, அதே பவர் தான். இப்போ நான் ஒரு புஷ் பண்ணி ஓட்டுறேன், ஒரு 50ல் நான் மெயின்டைன் பண்ணுறேன். ஒரு செட்டிலாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதாவது இது ஒரு 350cc, பட் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கியர் ஷிஃப்டிங் வந்து பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60ல் தான் ஓட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த 50-60லேயே நம்ம ஓட்டி பார்ப்போம். ஓட்டும்போது நான் இப்போ வந்து இது ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸு. இப்போ நான் வந்து ஒரு 5th கியரில் போயிட்டுருக்கேன். 5th கியர்லேயே என்னால் வந்து 40-50ல் வந்து என்னால் ஓட்ட முடியுது. ஸ்மூத்னஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெல் ரிஃபைன்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு அட்ஜஸ்டபுளில் ஒரு காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான். நல்லாவே நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நமக்கு வந்து பெரிய பம்பியான ரோட்ஸ்லலாம் நம்ம ஓட்டலை, பட் ஸ்மூத்தாக நம்ம கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரியான ஈவனான ஒரு ரோட்டில் தான் நம்ம ஓட்டுறோம். இப்போ நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து ஒரு 80 வரைக்கும் க்ரூஸ் பண்ணுறேன். இப்போ தான் வந்து இன்ஜின்லேருந்து கொஞ்சம் நம்ம ஒரு 80 கிட்ட ரீச் பண்ணும்போது மட்டும்தான் வந்து இன்ஜின்லேருந்து லைட்டாக இன்ஜினோட சவுண்ட் வந்து நமக்கு வந்து வெளியில் தெரியுது. அட்ஜஸ்டபிளில் லிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி சிட்டிலுக்குள்ளெல்லாம் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் வந்து கிளச்சை பிடிச்சி ஓட்டுறதுக்கு, கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். கம்ஃபர்டபுளாகவும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சிட்டியாக இருக்கலாம், ஹைவே இருக்கலாம், நீங்கள் அழகாக வந்து க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு விரலில் நீங்கள் பிடிச்சி கூட நீங்கள் வந்து கிளச்சை பிடிச்சி கியர் ஷிஃப்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்மூத் இருக்குது. இந்த கார்னர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கும்போது இந்த ஹேண்டில் பார் வந்து நல்லாவே நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஏன்னா நல்லா ஒரு ஒய்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு லாங் ட்ரைவ்லாம் போகிறீங்க அப்படின்னா க்ரூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 350cc ஒரு பைக் பார்க்குறீங்க, அதுவும் வந்து ஃபேமிலியோட ஒரு லாங் ட்ராவல் கூட நீங்கள் போவீங்க அப்படின்னு வச்சுங்களேன், இந்த வண்டி நல்லாவே சப்போர்ட் பண்ணும். கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஏறி இறங்கும்போது பெருசாக வந்து நமக்கு வந்து பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. நல்லாவே வந்து உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுதுன்னு சொல்லலாம். டிஸ்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து ஒரு 300 mm கொடுத்துருக்காங்க. ரியர் வந்து ஒரு 270 mm. வந்து பிரேக்கினை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக் வருது பாருங்கள். நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டுலாம் வந்து இந்த வண்டியை ஓட்டணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் ஸ்பீடாக போகிறது அட்வைசபிள் கிடையாது. நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி மட்டும்தான் நம்ம வந்து இப்போ க்ரூஸ் பண்ணி பார்க்குறோம். நம்மளால் இந்த ரோட்டில் ஒரு 90 வரைக்கும் தான் ஓட்ட முடியுது. ஏன்னா ஒரு வைடரான ரோட்ஸ் கிடையாது. ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் நல்லாவே இருக்குது. டெலிஸ்கோபிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. பட் வந்து நம்மளோட இந்தியன் ரோட்ஸ்க்கு இதுவே போதுமான சஸ்பென்ஷன் தான், நல்லாவே இருக்குது. இந்த பைக்குக்கு பக்காவாக சூட் ஆகுதுன்னு சொல்லலாம். நீங்கள் ஹையர் ஸ்பீடில் போகும்போது வைப்ரேஷன்ஸ் அப்படின்றது பெருசாக நமக்கு வந்து தெரியலை. அதே மாதிரி நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹீட் வந்து லைட்டாக தெரியுது. அதாவது நம்ம ரன்னிங்கில் தெரியல, நீங்கள் ரன்னிங்கில் பெருசாக நமக்கு வந்து ஃபீல் ஆகலை. பட் நீங்கள் எங்கேயாவது ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஹீட்னஸ் வந்து வெளியில் நமக்கு நல்லாவே தெரியும். மற்றபடி வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. பிரேக்கிங்காக இருக்கலாம், சஸ்பென்ஷனாக இருக்கலாம், எல்லாமே வந்து
நல்லாவே நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 15 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவே போதுமானது தான். நீங்கள் வந்து ஒரு 400 to 500 கிலோமீட்டர்ஸ் வந்து தாராளமாக ஓட்ட முடியும். மற்றபடி இதில் ஸ்லோ ஸ்பீடில் நீங்கள் வந்து இன்ஜின் வந்து ஆஃப் ஆகிற பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை. சிட்டிக்குள்ளெல்லாம் ஓட்டும்போது நல்லாவே கண்ட்ரோல் ஆகுது. கிளச்சோட கண்ட்ரோல் பர்ஃபெக்டாக இருக்குன்றதுனால நமக்கு வந்து பெருசாக நமக்கு வந்து சிட்டிக்குள்ளெல்லாம் வந்து இடித்து நிற்கிற மாதிரி பிரச்சனை எதுவுமே கிடையாதுங்க. இந்த விண்ட் பிளாஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணி கொடுக்கும் இந்த விண்ட்ஷீல்டு. மைலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 350cc. இதோட மைலேஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 30 to 35 km சொல்கிறாங்க. நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து தான், ஓட்டுறதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு வந்து மினிமம் 30 வந்து கேரண்டியாக உங்களுக்கு வந்து மைலேஜ் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களோட பர்பஸ் எந்த மாதிரி பர்பஸ்க்கு நீங்கள் ஓட்டுறீங்களோ சிட்டியாக இந்த ஹைவே ஓட்டும்போது உங்களுக்கு வந்து மைலேஜும் வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் வந்து இந்த வண்டியை பண்ணி பாருங்கள். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு இந்த வண்டி உங்களுக்கு சூட் ஆகுதா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குது. சீட் கம்ஃபர்ட்டு வேறு லெவலு. பில்லியன்ஸ் உட்காரதுக்குமே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நமக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது. ரொம்ப 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 நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பற்றி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரிவ்யூ வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம், நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.